தலைமுறைகளாக பயன்பாட்டில் இருந்த பொது கிணறு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை கோரி பொதுமக்கள் மனு. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட கலவையை அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் சுமார் 3 தலைமுறைகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படும் கிணறு ஆக்கிரமிக்கப்பட்டு மூடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆதரவுடன் தனிநபர் ஒருவர் கிணற்றை ஆக்கிரமித்து மூடியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் கிணற்றை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய பொதுமக்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி பொது பயன்பாட்டில் இருந்த கிணற்றை மீட்டெடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். இந்த விவகாரம் கன்னிகாபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். சார், நாங்கள் ஆரூர் ஊராட்சி ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுகா ஆரூர் ஊராட்சியிலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கைனா, ஒரு 100 வருட பழமையான ஒரு கிணறு. அந்த கிணறு இப்போ பயன்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. சிலர் அங்கே வீடு கட்டணும், கவர்மெண்ட் வீடு அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கின்ற ஆளுங்கட்சியால கிடைச்ச ஒரு வீடு அது. அவங்க அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே நல்ல திட்டங்களும் அவங்களுக்கு தேவையான வீடுகளும் பயன்படுத்தி எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு வீடு இருக்கிற ஒரு நபருக்கு தான் வீடு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டை கொடுத்துட்டு அந்த வீடு கட்டுறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பழமையான கிணறு இடிக்கிறாங்க. இதை கேட்க போனா எங்களையும் அவதூறா பெண்கள் வச்சு அவதூறா பேசுறாங்க. அப்படி அவதூறா பேச காரணம் என்னன்னா, நாங்க கோவப்படுவோம், நாங்க அவங்க மேல ரியாக்ட் பண்ணுவோம் அந்த காரணத்தை காட்டி எங்க மேல அந்த பிரச்சனையை திருப்பணும்ட்டு இவங்க இது பண்றாங்க. இது உடனடியா இருக்குது எங்க ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் தான், அதாவது துணைத் தலைவர் அவரு. அவங்க மனைவி எந்த ஒரு நிகழ்வுக்கும் வரது கிடையாது. ஆனா இவர் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறது எல்லாமே பண்ணின்னு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கே ஊர், அதாவது இந்த கிணறுன்றது ஊர் பொதுவானது, மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சொந்தமான ஒரு கிணறு. அந்த கிணறு அவங்களே எடுத்துட்டு போறாங்க. அந்த கிணறு அழிக்கிறாங்க. கேட்க கூடாது, நீ யாரு கேட்கறதுக்கு, இந்த ஊர்ல உனக்கு என்ன இருக்கு, உன்னை ஐஸ்வரம் பாக்குறியான்னு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க சொல்றது அவங்க கேட்கல. நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன பசங்களா நாங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ண முடியும், 100க்கு ஃபோன் பண்ணோம், பிடிஓ ஆஃபீஸ் போனோம். பிடிஓ ஆஃபீஸ்ல மணிகார் ஆஃபீஸ் போனோம். அங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசும்போது, நீங்க இந்த மாதிரி ஊர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்கப்பா, நீ சொல்றது மட்டும் எடுத்துக்க முடியாது, தனியார் சொல்றது இல்ல, இப்படி எப்படி நீங்க இதை செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா ஊர்ல கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க. கையெழுத்து வாங்க ஊர்ல விசாரிக்கும் போது யாருக்கிட்டுமே எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, ஊருக்கு கிராம சபையிலையும் பேசல, எங்கேயுமே பேசல. அப்ப போய் நாங்க பேசும்போது என்ன தெரியுதுன்னா, 6 வார்டு மெம்பர் மட்டும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் 6 வார்டு மெம்பர் போட்டோம். அவங்களுக்குள்ள அரசியல் அதிகாரத்தையும் அவங்களுக்கு இருக்கிற பதவி பவரையும் பயன்படுத்தி அவங்க இதை செஞ்சிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துமே காரணம் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தான். எங்க கிட்ட அதிகாரம் எங்களை அடக்குறாங்க. நாங்க ஊர் பொது மக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டான அவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போடுறது ஒரு ஆணா இருந்தா நாங்க பதில் சொல்லலாம், பெண்ணா இருந்தா அவங்க தவறுதலா எதனா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, நேரம் நான் எங்க சட்டமா பார்க்கணுமோ நாங்க பார்க்கணும்னு நான் வந்துட்டேன். அவங்க திமுக கட்சி சார்ந்தவங்க, ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அதாவது இது காரணம் துணைத் தலைவர். வீடு இருக்கு, வீடு வருது, அவங்க என்னென்ன பண்ணணுமோ. சங்கர் ஒரு பேர், அதாவது அவங்க தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பேர், வார்டு மெம்பரோட பேர் சித்ரா, அவங்களுடைய கணவர் சங்கர். இவர் துணை இல்லாம அவங்க எதையுமே செய்யல.